பண்ணலாம். மேபி யாராவது ஜாயின் பண்ணா நடுவில் ஜாயின் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கிலீஷில் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தமிழ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, ஃபுல்லாக இங்கிலீஷில் தான். ஆனால் நடுவில் ஏதாவது தமிழில் சொல்லணும்னா சொல்லலாம். ஏன்னா சில பேர் நான் இன்வைட் பண்ணவங்க வந்து தமிழ் கிடையாது, சில பேர் வேற வேற இடத்துல இருந்து இருக்காங்க. ஸோ பொதுவாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இது we'll just sing a song. Okay, I'll share a English song. After singing song, I'll share some, I'll teach something on the Bible. The பாட்டு தெரியுமா? Above all powers, above all kings. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா இருக்கும். ஓகே, நீங்க பாடுங்க. லைட்டா கொஞ்சமா தெரியும், அவ்வளவா தெரியாதுனா. Okay, let's worship God through this song. Above all powers, above all kings, above all nature and created, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you were. Crucified, laid behind a stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground, you took the fall and thought of me above all. Crucified, laid behind a stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground, you took the fall and thought of me above all. Okay, so we'll just pray for the Bible study, and then we can start. Okay, Father, we thank you for this time where we want to just learn about you and your word, and help us to grow, Father, in what you have said to us, and help us to grow in faith, in love, in mercy, in forgiveness, in relationship with you. We thank you for this time. Now help us to have a great fellowship in Jesus' name. Okay, எல்லாம் கேக்குறீங்களா? ஆடியோ ஓகே தானா? ஓகே, இப்போ நம்ம 3 பேர் தான் இருக்கோம். நீங்க வீடியோ ஆன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வேற யாருமே வெளியில இருந்து இல்லை. இப்போ வீடியோ ஆன் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ பேசிக்கா நம்ம இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, why Bible is God's word. Okay, we'll be seeing why Bible is God's word, because I will ask you a question. Is Bible God's word, and why do you think Bible is God's word? Maybe you can say 1 or 2 points about that. Judy Solle, like, why do you think Bible is God's word? Bible ஏன் கடவுளுடைய வார்த்தைன்னு நம்ம சொல்றோம்? ஒரு விசுவாசம்.
நம்ம இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜீசஸ் அப்படின்றவங்கள வந்து இது பண்ணாங்க, அவங்க இவ்வளோ ஹீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னத நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் மேல விசுவாசம், நிறைய பேருக்கு அந்த விசுவாசத்தின் மூலம் அற்புதம் கிடைச்சதுனால திரும்ப திரும்ப வந்து சரி நம்மளோட இதுக்கு மேல உள்ள விஷயம் இன்னும் அதிகரிச்சு. அப்போ நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம கண்டிப்பா இது வந்து காடோட வேர்ட். இப்போ கூட நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி காட் வந்து மென்ஷன் இருக்காங்க. சோ இதுவும் இன்னொரு ரீசன் வந்து பைபிள வந்து நம்புறதுக்கான ரீசன். ஓகே, விசுவாசம் ஓகே, விசுவாசம் ஓகே. ஆனா நம்ம ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, யூ ஹேவ் பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவர் ஃபெய்த் இஸ் பிளைண்ட். தேர் ஷுட் ஆல்சோ பி ட்ரூத். நம்ம நம்ம வந்து நம்ம கிட்ட ஃபேக்ட்ஸ் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும், அது இது ட்ரூ அப்படின்னு சொல்றதுக்கு. Because our faith should be on truth. நம்ம பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குல்ல, கண்டும் விசுவாசித்தவர்களை விட காணாமல் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. சோ அதுவே ஒரு பெரிய தான் நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா there is a difference. லைக் அது எப்போ சொன்னார்னா, இயேசு வந்து யாருக்கு சொன்னார்? தோமாக்கு சொன்னார். Jesus told Thomas already saw Jesus much before. No? Thomas was not believing that he is resurrected Jesus. Thomas already saw Jesus. He was with Jesus. He lived with Jesus. He was a disciple of Jesus. And after all this, when Jesus, even before dying, Jesus told, I will die and come again third day. After all this, when Jesus came, Thomas didn't believe. I will touch you only then I will see, I can believe that you are Jesus. So then Jesus told, you want to prove, touch me and believe. But there are other disciples didn't do that. They said they believed after they saw. So for that the verse came. Okay, Benny, உன்னோட பாயிண்ட் என்ன? லைக் எதனால நம்ம பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லலாம்? Because word is God. ஜான்ல இருக்குல்ல, ஜான் ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருக்கும்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஸோ காட் வந்து நம்ம மூலமா அவரை வந்து கம்யூனிகேட் பண்றது இந்த வேர்டுனால மட்டும்தான். Yeah, that's John 1:1. It says the word was with God. In the beginning there was word. The word was with God, and the word is God. Yeah, it has a very deep meaning actually, John 1:1. But there are many other things. Okay, so I want to share. Firstly, see, Bible is where what we get. Like we get everything from our Bible. Like the faith we have, we know Jesus, we know God, what has happened, the history, the future, everything is we know in Christianity is through the Bible. So it is very important for us to know that Bible is God's word. We have to be certain in that, because there will be people, when you are sharing about Christ to someone, there will be sometimes you say, how do you know Jesus died? Like Bible says Jesus died. There are other historical evidences also, but generally many people say, I know that from the Bible says. So then the question is, how do you know Bible's what it says is true? So for that, we need to have our convictions, and our faith in the Bible is based on truth. We have to know how to present that to people, to show why Bible is true. And so Bible comes from the Greek word, okay, biblos. Actually, the meaning of that word biblos is just book. So Bible means book. And we'll see few points why it is important for us to know Bible as God's word. First is that our salvation, நம்மளுடைய ரட்சிப்பு வந்து it depends on the belief on the message which Bible says. Bible is the only book which says that we are sinners and we need a savior, and the savior is Jesus Christ. No other book says about
salvation through sacrifice or forgiveness of sins. No other book says about that we are sinners, we have sinned. Bible is the only book. So if we are to trust Bible or keep our faith on Bible, we need to know knowing the truth of the Bible. It affects our salvation and our eternal destiny in heaven. If we believe, we are in heaven, right? Second, our spiritual growth depends on Bible. The maturity in Christ, the maturity in our spiritually, it depends on the principles of Bible. Okay. Third point is our when we share Christ to people, it means it is like you can say evangelism, or you can also say witnessing. Witnessing is like விட்னஸ்னு சொல்லுவாங்கல்ல, கோர்ட்ல விட்னஸ் கூப்பிடுறது அந்த சம்பவத்தை பார்த்தவங்க, அந்த சம்பவத்தை நேர்ல இருந்து பார்த்தவங்க. ஸோ பைபிள் has been written by many people who have been with Christ, especially the New Testament, the Gospels and அதுக்கப்புறம் இருக்கிற புக்ஸ்லாம். உங்களுக்கு ஹிந்தி நான் சொல்ற இங்கிலீஷ் ஓகே தானே? எதுவும் கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்ல? புரியுது தானே? ஓகே. So our salvation and eternal destiny depends on this message in the Bible. Our spiritual growth depends on in the principles of the Bible. And the way, if we want to share Christ, first we are to be sure on the message. We are to be sure that what we are believing is right. Only then we can share with confidence. For that, we need to know that Bible is true. Okay, these are some reasons why we need to know Bible is true. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் எதனால பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தை அப்படின்ட்டு. ஸோ பைபிளே சொல்லுது that it is God's word. This is one of the point. Like Benny said, John 1:1, word is God. ஒரு வேர்ஸ் பார்க்கலாம், 2 Timothy 3:16. 2 Timothy 3:16, I'll read. It says, all scripture is inspired by God and is important for teaching, for reproof, for correction, for instruction in righteousness, so that the man of God may be mature, equipped for every good work. Okay. The first line it says is all script. You can now verse சொல்லும்போது நீங்க just verse எடுத்துக்கலாம். 2 Timothy 3:16 மட்டும் எழுதிக்கலாம். மற்ற verse நீங்க அப்புறமா கூட பார்த்து எழுதிக்கலாம். ஏன்னா சில சமயம் டைம் இருக்காது. So it says all scripture, it means the word we have in the Bible, it is inspired by God. Inspired, actually வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயம் நமக்கு தெரியணும். ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது அப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது, அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது? Old Testament Hebrews-ஆ? Hebrew இதுல தானே. எபிரானிய மொழி. நியூ டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. அப்புறம் இன்னொரு மொழி அரமையாக் அப்படின்ற மொழி வந்து சில பகுதிகள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற சில பகுதிகள், சில நியூ டெஸ்டமெண்ட் பகுதிகளில் கூட அரமையாக் மொழி யூஸ் பண்ணப்பட்டது. சரியா? இப்போ நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்க வேர்சஸ் படிக்கும் போது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்க மொழிப்படி படிச்சா புரிதல் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு தமிழ் வார்த்தையை வந்து நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது there will be a loss of understanding சின்னதா. ஏன்னா தமிழ்ல சொல்ற விஷயம் புரியுற விஷயம் வந்து இங்கிலீஷ்ல நீ லாங்குவேஜ் மாத்தி சொல்லும்போது சின்ன லாஸ் இருக்கும். அதுல தமிழ்ல எப்படி புரியுதோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்காது எக்ஸாக்டா. மேபி 95%, 98% இருக்கும். அந்த 2-3% கொஞ்சம் குறையும். அதே மாதிரி கிரீக்ல ஒரிஜினலா எழுத நியூ டெஸ்டமெண்ட் இப்போ இங்கிலீஷ் வேற லாங்குவேஜ்ல அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணனால there will be a loss. So when you want to exactly learn the real meaning, then the original Greek, original Hebrew மூலமா படிக்கும்போது இன்னும் சில புரியாத விஷயங்கள் இன்னும் நல்லா கிளியரா புரியும்.
ஸோ இதுல இன்ஸ்பயர்டுன்ற வேர்டு வந்து கிரீக்ல பார்த்தோன்னா தியோனெஸ்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறத நான் ஷேர் பண்றேன். இட் மீன்ஸ் காட் பிரெத். So this word, it's so basically that word says all scripture is God breathed. So it came from God. The source of the word, the source of the Bible, words in the Bible is from God. And inspired matlab cost. It made to cost. Ipo nama sollalam, I was inspired by to study so well because of so and so student. He scored high marks. Or I was inspired by this actor. I wanted to also act. ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு, அதை பார்த்து நானும் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். So God inspired different men to write these words in the Bible. So நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 5 books ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசஸ் எழுதினாரு. ஆதியாமகம் அதாவது ஜெனசிஸ் டு டியூட்ரானமி. the first 5 books வந்து மோசஸ் எழுதினார். மோசஸ் அவர் வந்து தன்னோட சுய புத்தியில எழுதல, கடவுள் அவருக்கு கொடுத்த வார்த்தை வந்து அவர் எழுதினார். So the inspiration was from God, but God used men. He inspired men and he used men to write those words. சரியா? So 2 Timothy 3:16 says the words in the Bible are inspired by God. It is God breathed. So it is important for Bible words enna செய்யும் பாத்தீங்கன்னா it is used for teaching, for reproof matlab na disapproval. It can disagree with wrong things or sinful things. For correction, to correct, it shows that you are not right in some way, and it also helps in correction, how to come back to the truth. And for instruction in righteousness and purpose, and so that the man of God may be made mature and equipped for every good work. So good work na வந்து நான் நல்ல காரியம் பண்றது அப்படின்றது இல்ல, அதாவது கடவுளுடைய சித்தத்தின்படியான காரியம் பண்றது. So because there are good works which are not from God. Like the world thinks it is good, but it is not God's work. And we can waste time over that. Whatever we do, it should not be just good work. It should be, we have to be sure that that's the work God wants us to do. So in the good work, we are, so the words in the Bible equip us to do good work. This good work is basically work as per God's will, not human good work. So yeah, 2 Peter 1:21 in the verse enna solludana, it says no prophecy of the scripture was ever made by an act of human will, but men moved by the Holy Spirit spoke from God. இது clear-ஆ நான் சொன்ன விஷயம், அதாவது God inspired. So this it says it is not an act of human will. நம்ம மனிதர்கள் வந்து தன்னால சிந்திச்சு எழுதின விஷயம் கிடையாது. பைபிள்ல இருக்கிற விஷயம் என்ன சொல்லுதுன்னா, they were moved by the Holy Spirit, பரிசுத்த ஆவியனுடைய ஏவுதல்னால அவங்க எழுதியிருக்க விஷயம் அப்படின்னு 2 Peter 1:21 கிளியரா சொல்லுது. பைபிள்ல வந்து over 3,800 times Bible itself says God said. Bible uses these words, God said, thus says the Lord. No other book uses God says this, God says that, but Bible uses over 3,800 times. And then we see Jesus Christ. We know the life of Jesus Christ. Jesus himself says, authenticates Bible. No, Matthew 24:35, it says, heaven and earth will pass away, but my words will not pass away. Matthew 4:4, it says that man shall not live by bread alone, but every word that proceeds from the mouth of God. So Matthew 4:4 la enna sollirukku, like every word that has proceeded from the mouth of God. So this words in the Bible has proceeded from the mouth of God. கடவுள் கிட்ட இருந்து வந்த வார்த்தை அது. மனித சிந்தனைய மனித சித்தத்துல இருந்தோ இல்ல மனித அறிவிலிருந்தோ வந்த வார்த்தை இல்ல, கடவுளுடைய வார்த்தை. தட்ஸ் த மெயின் பாயிண்ட் இந்த எல்லா வேர்சஸும் சொல்றது.
சரியா? இன்னொன்னு Matthew 24:35 நம்ம பாக்குறது என்னன்னா, these words will not pass away. அதாவது இந்த வேர்ட்ஸ் வந்து these words will never change. These words will have eternal effect. இப்போ நம்ம இன்னைக்கு சொல்ற வார்த்தை இன்னைக்கு கரெக்டா இருக்கலாம், பட் 2 நாள் கழிச்சு கரெக்டா இல்லாமையும் போலாம். கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இருந்தா அந்த ஆர்டர் சில சமயம் ஒரு வருஷம் கழிச்சு சேஞ்சும் ஆகலாம். பட் காட்ஸ் வேர்ட் will never change. That's the speciality. Like it is eternally the same. சரியா? சோ இதை தவிர்த்து நம்ம இன்னும் 2 விஷயங்கள் பார்க்கலாம். Why we say God's word is Bible or Bible is God's word. There are many other things. இன்னைக்கு வந்து 2 விஷயம் பார்ப்போம். Bible has wonderful unity. Okay, we'll see. Just listen and concentrate. Ki Bible has great unity. எவ்வளவு books இருக்கு நம்ம பைபிள்ல? How many books are there in the Bible? பெனிக்கு தெரியுமா how many books we have in the Bible? How many books are கேட்டிங்க? How many books are there in the Bible? Okay, there are 66 books. Okay, 66 books. 39 in the Old Testament. 66 கரெக்ட்டா தெரியல. 39 நான் சொன்னேன் 66 books. 39 in the Old Testament and 27 in the New Testament. சரியா? So basically Bible is a collection of books. It is a collection of books. Okay. And so நம்ம இப்போ பார்ப்போம். சில விஷயங்கள் நான் சொல்றேன், இதை பத்தி வச்சு யோசிச்சு பாருங்க. More than 40 people wrote the book. More than 40 people were used in writing the Bible. Okay. And the people wrote the parts, the words written in the Bible cover 1600 years. Someone wrote 1000 years ago, someone wrote today, someone wrote 200 years ago. Like Moses, the time of Moses, time of Paul, it has a big difference, many hundreds of years. So the words in the Bible were written in different time periods which cross over 1600 years. Okay. And these people, we saw that over 40 people wrote the Bible, and or you can say actually over 40 people were used by God to write the words in the Bible. These people lived in 13 different countries. They were in different countries, different places. And as we saw, they wrote in different languages like Hebrew, Greek, and Aramaic. And they were also from different backgrounds. Like some were shepherds, some were fishermen, some were kings, some were prophets, some were very good scholars, some were historians, some were like someone is a doctor. Very different backgrounds. So they all wrote their part. And it all came together as 66 books, and it forms as one Bible. But from Genesis to Revelation, it has the same story. It is all connected. So that's the unity we are talking about. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் ஒரு 50 பேர் நான் எடுக்கிறேன், 50 பேர் நான் சூஸ் பண்றேன். Someone is in Australia, someone is in America, someone is in Europe, someone is in Iceland. இந்த மாதிரி வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து 50 பேர் செலக்ட் பண்ணி அவங்கள வேற வேற நேரத்துல ஒரு 500 வருஷம் முன்னாடியே ஒருத்தர் எழுதுறாரு ஒரு விஷயம், 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு விஷயம் எழுதுறாரு, இன்னைக்கு ஒரு விஷயம் எழுதுறாரு. இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பார்க்கும்போது அதுல ஏதாவது ஒரு புரிதல் இருக்குமா? ஏதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்குமா இந்த புக்ல? இருக்குமா இருக்காதா? இல்ல அது எல்லாம் ஒத்து போகுமா உன்னோட ஒண்ணா? அப்ப இப்ப யோசிச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஜூடி வந்து 500 years பிஃபோர் அவ வாழ்ந்திருக்கான்னு வச்சுக்கோ. பெனி இஸ் லிவிங் டுடே and I am living 200. I will be coming 200 years later. Okay. So just 3 பேர் வச்சுப்போம். 40 பேருக்கு மேல இல்ல, இப்ப 3 பேர் வச்சுப்போம். ஜூடி என்ன பண்றா? ஒரு விஷயம் எழுதுறா. சரியா? சில விஷயங்கள் எழுதுறா 500 வருஷம் முன்னாடி.
ஸோ பெனி சில விஷயங்கள் எழுதுறா இன்னைக்கு. இவங்க 2 பேர் கனெக்ட். ஜூடிக்கு பெனிய தெரியாது, பெனிக்கு ஜூடிய தெரியாது. சரியா? எனக்கும் உங்க 2 பேர் தெரியாது. நான் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் நான் சில விஷயங்கள் எழுதுறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, மூணுத்தையும் சேர்க்கிறாரு. இந்த இப்போ நான் எழுதுற விஷயங்கள், பெனி எழுதுற விஷயங்கள், ஜூடி எழுதுற விஷயங்கள் வந்து ஒத்து போகுமா? சேம் விஷயத்த பத்தி பேசுமா? கனெக்ட் ஆகுமா? ஜூடி சொல்ற விஷயம். ஓகே, சாரி ஃபார் தட் இன்டரப்ஷன். ஸோ நம்ம பார்த்த மாதிரி இப்போ வேற வேற இடங்கள்ல இருக்கிற ஆட்கள், வேற வேற நேரத்துல இருந்த ஆட்கள், வேற வேற பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்த ஆட்கள் வந்து எழுதின விஷயங்கள் ஒன்னா சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு புரியுற மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியான புக் கண்டிப்பா வராது. ஏன்னா அதுல there will be abruptness, there will be incompletion, these things will not connect, and there will be a confusion. It will not say one single story. But if you read Bible from Genesis to Revelation, it says the same story. Man sinned, he needed a savior. Jesus came, Jesus promised a savior, then Jesus came as a savior, and he died on the cross for us. And salvation through Jesus, it connects up to Revelation. From Genesis to Revelation, that's the same message. There is no difference in the message. But the unity is that, like, even there were more than 40 different people living across 1600 years in 13 different continents, writing in different languages, and they are people from different background. But what they wrote, they connect from Genesis to Revelation. They say the same story. So that there is only one answer. The author is the same. God is the author, and he used different people in different times from different backgrounds to write the same story. Okay. இது புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? பைபிள் ஹேஸ் வண்டர்ஃபுல் யூனிட்டி. ஓகே, இது வந்து ஒரு ரீசன் which you can say that Bible is God's word. Okay. ஏன்னா மனிதனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு புரியுற மாதிரியான புக் வித் த சேம் ஸ்டோரி எழுத முடியாது. ஸோ த தீம் ஆஃப் பைபிள் இஸ் காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷன். And Bible has one hero, which is Jesus Christ. This Bible has a villain, which is devil. And the purpose of the Bible is God's glory. Okay. So the ரெண்டாவது ரீசன் பத்தி நம்ம பார்ப்போம். Bible has a life transforming power. Bible transforms lives. I can say about but also Bible convicts people about their sins. நம்ம வந்து நிறைய சமயம் பார்த்துருக்கலாம். அதாவது யாராவது ஒருத்தர் ரொம்ப கோவக்காரராக இருந்திருக்கலாம், இல்ல குடிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஸ்மோக்கிங் இருந்திருக்கலாம், இல்ல வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கும், இல்ல ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்திருக்கலாம். But after believing in Jesus, their character changed. He's not speaking bad words now after knowing Jesus, or he has left smoking, or maybe he has become a responsible dad, responsible wife, or whatever. So there is a change. There is a transformation happening. So in the word transformation, it is similar to metamorphosis. No? There is a caterpillar, and it gets transformed to a butterfly. So caterpillar and butterfly are very different. The butterfly is so beautiful and it can fly, but there is a transformation process. So Bible transforms people. The truth of the God's word convicts sinners, and it changes people. It brings them in the way of righteousness, the right way. So we don't see any other book transforming people. We don't see any other person saying, I read this book and I left drinking. I read this book, I became a great husband. I read this book and I got to know about God. There's no other book which transforms people. But Bible, the words in the Bible, the Bible oda vasanangal so நம்ம செகண்ட் பாயிண்ட் முடிச்சிடலாம். Bible has transforming power. We'll see this verse, okay? Romans 1:16.
you can write these verses: Romans 1:16, Isaiah 55:11, Hebrews 4:12. Okay. So Romans 1:16 says, "For I am not ashamed of the gospel of Christ, but for it is the power of God unto salvation." So God's word is powerful. Okay, it is the power of God unto salvation. God's word has the power to bring people into salvation, eternal salvation. From Isaiah 55:11, what it says, "So shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the thing for which I sent it." So God says that in this verse, like my word will not return void; it shall accomplish what I please. So God has some purpose, God has some thinking, and His word accomplishes that. So the word has power to accomplish what God thinks. Verse Hebrews 4:12 says, "For the word of God is living and powerful and sharper than any two-edged sword." So it says the word of God is living and powerful. So in the verse நம்ம கிரீக்ல பார்த்தோம்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்ல லிவிங்க்கு வந்து ஜோ அப்படின்ற வேர்டு ZOE, அதோட அர்த்தம் வந்து லைஃப் கிவிங், இட் கிவ்ஸ் லைஃப். பவர்ஃபுல் அப்படின்ற வேர்டுக்கு கிரீக்ல பார்த்தோம்னா எனர்ஜியஸ், ENERGES. It means energy giving, it gives energy. So God's word of God gives life, and it also gives energy for us. That's how it transforms. God's word is living. அதாவது நம்ம எழுதுற வார்த்தைகள் வந்து இட் இஸ் நாட், யூ cannot say they are living, no, but God's word is living. The word which lives can do a work which God wants to do, and it has the power which God gives that power through that word for his plan, his work to be done. So that's how, because the word of God is living, and because it has God's power, so it transforms lives, it touches lives, it convicts people of sin. So there are many people, நமக்கே தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்ல இருந்து விடுபட்டவங்க. There are many people who have been healed when prayed with God's word. Many people, நிறைய பேர் கஷ்டத்துல இருந்திருப்பாங்க, they got peace and comfort through God's word. Miracles happening through God's word. Sinner accepting that he is a sinner in God's word. ஒரு சின்ன கதை இருக்கு, லைக் பில்லி கிரஹாம் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பில்லி கிரஹாம் வந்து 1954 இங்கிலாந்துல வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு பெரிய கிரௌடுக்கு. சரியா, அதுல 2 பேரு பில்லி கிரஹாம் பார்க்கணும், அவரோட ப்ரீச்சிங் கேட்கணும் அப்படின்ட்டு வராங்க. ஒருத்தர் டாக்டரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பிக் பாக்கெட். சரியா, அவர் இருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து பில்லி கிரஹாமுக்கு எதிராகவே பேசுறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அந்த கூட்டத்துல உட்காந்துட்டு, இவர் என்ன அது அப்படி பேசுறாரு, இது பண்றாரு, இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது, பில்லி கிரஹாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் கூட்டம் முடியும் போது பில்லி கிரஹாம் எப்பவுமே வந்து ஒரு சால்வேஷன் கால் கொடுப்பாரு. யாரெல்லாம் இயேசு மேல விசுவாசம் வைக்க விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இறங்கி வாங்க, நாங்க உங்களுக்கு ப்ரேயர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. சால்வேஷன் கால்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கர்த்தர் மேல விசுவாசிச்சு வருவாங்க. ஸோ அந்த சமயத்துல அப்படி கூப்பிடும்போது அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து இன்னைக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய தவறா பேசினேன், ஆனா இது வந்து உண்மை அப்படின்னு தெரியுதுன்ட்டு அவரு போறாரு. அப்ப பக்கத்துல இருந்த பிக் பாக்கெட் வந்து, இப்போ டாக்டருக்கு தெரியாது அவன் வந்து பிக் பாக்கெட் அப்படின்ட்டு. ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, நானும் வந்து கூட வரேன், இந்தா உன்னோட பர்ஸ் இந்தா அப்படின்னு கையில கொடுக்குறாரு. ஸோ டாக்டர் கேட்கிறா, என் பர்ஸ் உன் கையில எப்படி வந்துச்சு? ஸோ நான் வந்து அப்பதான் சொல்றேன், நான் வந்து ஒரு பிக் பாக்கெட், நான் உன்னோட பர்ஸை வந்து பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்து உன்னோட பர்ஸை வந்து நான் திருடிட்டேன். ஆனா இப்போ இந்த பில்லி கிரஹாம் சொன்ன விஷயங்கள் கேட்கும் போது என்னுடைய மனம் திரும்பிடுச்சு, நான் இனிமேல பிக் பாக்கெட் பண்ண மாட்டேன், நீ உன்னோட பர்ஸ் வச்சுக்கோ. ஸோ தெர் இஸ் அ
transformation. The word can transform people. Someone who is sinning, who is in addiction, can be transformed. Someone who is thinking, I'm a good person, or I can go heaven by my own work. He gets convicted that Bible says everyone is a sinner. No? There is no one righteous. Romans 3:10. So we saw these two things. One is okay. Maybe we can say three things. நம்ம இதெல்லாம் ஒரு சம்மரி மாதிரி நான் சொல்றேன். லைக் பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு தெரியல வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதன் மூலமா தான் நம்மளுடைய our salvation and eternal destiny depends, our spiritual growth depends, and witnessing Christ, the confidence of witnessing Christ depends. So it is very important for every Christian. So first one, the Bible சொல்லுது, அதுக்கு வந்து verses பார்த்தோம். Bible itself says it's God's word. Second, நம்ம பார்த்தோம் Bible has wonderful unity, அதுக்கும் நம்ம பார்த்தோம். Third, we saw Bible has transforming power. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, மேபி அது நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின் இருக்கா, இல்ல ஏதாவது இன்னும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஏதாவது கொஸ்டின் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. Judy, you have any question or anything you want to share? இல்லையா? கொஸ்டின் எதுவுமே கொஸ்டின் இல்லையா? சரி, இன்னைக்கு ஏதாவது அட்லீஸ்ட் புதுசா ஏதாவது தெரிஞ்சுதா? பைபிள் வந்து இப்ப அது வந்து இட்ஸ் ரெண்டு பக்கமும் ஷார்ப் எட்ஜஸ் தானே. இப்ப பழைய பாட்டுலயும் புதிய பாட்டுக்கும் ரெண்டுமே கம்பைன் இது தானே, அதுக்கும் இதுக்கும் இதுவா இருக்கும் தானே. ஒரு என்ன சொல்றது, இந்த இரு கருக்குள்ள பட்டயம். ஆமா, அதான் ஹீப்ரூஸ் 4:12 நம்ம படிச்சோங்க. அது இருக்கு, அது உண்டு. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னொரு விஷயம் ப்ராஃபசிஸ் பத்தி பார்ப்போம். அதாவது ஓல்ட் டெஸ்டமென்ட் எந்த புக்லயுமே வந்து there is no other book which has told a promise and fulfilled it later. இந்த மாதிரி thousands of prophecies பைபிள்ல இருக்கு, and that connects Old Testament and New Testament. Like many prophecies told in the Old Testament, fulfilled in the Old Testament, and many prophecies told in the Old Testament, fulfilled in the New Testament. And there are many prophecies yet to be fulfilled. And Jesus used many verses from the Old Testament. And there is no other book if it had two major parts, and it didn't have any connection as Bible has so big connection between the Old Testament and the New Testament. So that is also one of the reason. அது வந்து நம்ம கொஞ்சம் டீடைல்டா நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்க்கலாம். ஓகே, இரு கருக்குள்ள பட்டயம், அதாவது when you say that it is a double-edged sword, it is also saying that one other meaning is that it can cut right. Sometimes there is a gray area, you know. Sometimes you can see நம்ம செய்யற விஷயங்கள் வந்து கடவுளுக்குரியதா இல்லையா அப்படின்றது வந்து எக்ஸாக்டா உனக்கு தெரியாது. இது தவறு இல்லையா, இது சின்ஃபுல்லா நாட் சின்ஃபுல்லா, சிலது வந்து கிரே ஏரியால வரும். இப்ப நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு 5 மணி நேரம், அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. தட்ஸ் a gray area. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா if you use God's word, it will cut it right. Whether it is sin or not sin, it will show exactly. If you use human thought, then you will be in the gray area. You will not be sure, like, because it is subjective. ஒருத்தர் சொல்லலாம், நான் 10 hour டிவி பார்ப்பேன், அதுல என்ன தவறு, நான் என்ன தப்பு பண்றேன், என்கிட்ட டைம் இருக்கு, என்கிட்ட டிவி இருக்கு, நான் டிவி பாக்குறேன். வேற ஒருத்தர் சொல்லலாம், இல்லப்பா அது 10 hour நீ வேலை பார்த்துருக்கலாம்ல, யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கலாம், அது ரொம்ப நல்லதா இருக்கும், நீ டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் சப்ஜெக்டிவ். ஒருத்தர் நல்லதுன்னு சொல்லலாம், ஒருத்தர் கெட்டதுன்னு சொல்லலாம். பட் பைபிள் வில் பி எக்ஸாக்ட் பிகாஸ் காட் இஸ் த ஜட்ஜ், அல்டிமேட் ஜட்ஜ். ஹிஸ் வேர்ட்ஸ் வில் ஜட்ஜ். ஸோ அதுல ஆக்சுவலி அந்த வேர்ட்ஸ்ல நீ கொஞ்சம் முன்னாடி பார்த்தனா அதுல இட் சேஸ் லைக் தேர் ஆர் it can separate the motives of the heart, the spirit and the soul.
it can separate the motives of the spirit and the soul அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இட் கேன் நமக்கு வந்து இது தவறா இல்லையா அப்படின்னு தெரியாத விஷயங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத விஷயங்களை வந்து எக்ஸாக்டா காட்டுறது அதுக்கும் வந்து அந்த மீனிங் இருக்கு. லைக் இட்ஸ் a double edged sword. sword வந்து கட் பண்ணும்ல, it separates what is true, what is not true, what is right, what is not right, கட் பண்ணும். So it is sharper to cut the truth from the untruth, to show the difference. Okay na. ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களா இது இந்த ரெண்டு விஷயத்துல? யூனிட்டி பத்தி, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் பத்தி முன்னாடி தெரியுமா? யூனிட்டி புதுசா இருக்கு. யூனிட்டி. ஜூடி, for you? வேற ஏதாவது கேள்வி இருக்கா இது பத்தி? காட்ஸ் வேர்ட் நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது கடவுளோட சித்தம் என்ன அப்படின்ட்டு பைபிள் வந்து கிளியரா காமிக்கும் அப்படின்னு. சோ என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. சில விஷயங்கள் அவங்க செய்ய போகும்போது கடவுள்கிட்ட அதாவது ப்ரே பண்ணுவாங்க, அதாவது நீங்க என்ன சித்தமா இருக்கீங்களோ, என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு. இருந்தாலும் வந்து அந்த சித்தம் எது அவருக்கு சித்தம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம வந்து இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ யூ ஹாவ் அ ரேடியோ அண்ட் ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. லைக் யூ ஹாவ் டு ஏதாவது இப்போ 93.1 FM. ஸோ நீ வந்து 93.1 நீ டியூன் பண்ணாதான் அது ரிசீவ் ஆகும். இஃப் யூ ஆர் இன் 87 ஆர் இஃப் யூ ஆர் இன் 94 யூ கேனாட் டியூன். இப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இருதயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆயத்தப்படும். நம்மளுடைய லைஃப் அந்த மாதிரி இருக்கும். God will never, if someone is away from God, it will be difficult for them to hear. They have to be in a proper relationship with God first. Adhaadu we have to have a time for reading Bible, like we have to have a time for prayer, like that. These things should be in our lives basically. லைக் ரிலேஷன்ஷிப் வித் காட். இப்போ உனக்கு வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்போ நீ ஃப்ரெண்டு கூட வந்து மோஸ்ட்லி பேசுவ, ஷேர் பண்ணுவ, அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நீ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவ. அப்படி இருக்கும்போது தானே ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். இப்போ நீ வந்து ஒரு 2 மாசம் பேசல, 4 மாசம் பேசல, திடீர்னு பேசுற, ஹாய் பாய் சொல்ற, திரும்ப 4 மாசம் பேசல அப்படின்னா ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுமா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆவாங்களா? அவங்கள மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது ஜீசஸ் வந்து எந்த மூலமா உணர்த்துவாங்க? இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி விஷயம் நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது வந்து ரிலேஷன்ஷிப். டு வி ஹாவ் அ ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட்? அது வந்து முக்கியம் யாருக்கா இருந்தாலும். இப்போ நான் வந்து சப்போஸ் how do we grow in relationship with God? இப்போ நான் வந்து என்னோட பப்பி என்ன யோசிக்கிறா அப்படின்னு நான் தெரியணும் அப்படின்னா அவ கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரைட்? அவ கூட கண்டினியூஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கணும். அப்போதான் இப்போ ஏதாவது பிரச்சனைனா அவ என்ன யோசிக்கிறா, இல்ல எனக்கு நான் ஏதாவது அவகிட்ட கேட்கணும்னா அவ கூட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நான் யாருன்னு தெரியாதவங்க கிட்டயோ இல்ல ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இல்லாதவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேச முடியாது, அவங்க கிட்ட இருந்து கேட்க முடியாது. சரியா? இப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுறதுக்கு வந்து நானும் பேசணும், அவளும் பேசணும். லைக் தேர் ஹேஸ் டு பி a communication over time. நம்ம பைபிள் படிக்கும்போது God speaks to us through the verse, through the word. When we pray, we speak to God. God can speak during prayer also, but generally through prayer we speak to God, and God speak to us through Bible and through preaching, through Bible classes or Bible studies, like whenever we do in the church or through a mature Christian. So இப்போ நான் பைபிள் படிக்கலன்னா ஐ எம் நாட் ஆக்சுவலி ஹியரிங் ஃப்ரம் காட். இப்போ நான் ப்ரேயர் பண்ணலன்னா ஐ எம் நாட் டாக்கிங் டு காட். ஸோ இஃப் ஐ எம் நாட் டாக்கிங் டு காட், இஃப் ஐ எம் நாட் ரீடிங் ஃப்ரம் த பைபிள்,
if I'm not hearing from God, then my relationship with God is not good. Then even if God says something, I will not be able to realize it, because I'm not speaking to God daily through prayer. I'm not hearing from God daily through Bible reading. Suppose I'm having a good relationship. I'm reading daily from God's word, not like a duty. இந்த மாதிரி இல்லை, நான் இது வந்து படிக்கணும், படிச்சாதான் கடவுள் என்கிட்ட பேச, அப்படி இல்லை. I know God. I know God loves me, so I want to know His word. இப்போ யாருக்காவது லவ் லெட்டர் கொடுத்தாங்கன்னா, லவ் லெட்டர்னா ஒரு அன்பா இருக்கிறவங்க லெட்டர் கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் உன்னோட அப்பா வந்து உனக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு, நீ தூரத்துல இருக்க, உனக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறோம்னா நம்ம லெட்டர் வந்து எப்படி படிப்போம், அந்த மாதிரி தான் கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லெட்டர் பைபிள் மூலமா கொடுத்திருக்காரு. ஸோ we love to read, and through reading we are hearing from God also. So suppose I read Bible and I pray also, so then God shows me something, but then the decision for me to obey is also there. சில சமயம் எனக்கு தெரியும், but I don't obey that. And there are some things already in the Bible, like Bible says you should not marry an unbeliever, like someone who doesn't know Jesus Christ, someone who doesn't believe in Jesus Christ. If you are praying, God, I should I marry this person who doesn't know you, who doesn't believe in you? That, like, how God has already told that in the Bible. I don't need a second prayer for that. Some things are already clear, that you should not, even if you are angry against your brother, it is a big sin. It is equal to murder. Jesus is already told in Matthew. So there are இன்னொரு விஷயம் என்னன்னா, like there are things told in the Bible, but I'm not obeying, I'm not living that way. Then God will not tell me further. இப்போ நீ ஒரு விஷயம் உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் சொல்ற, நீ இந்த மாதிரி பண்ணு, இது பெட்டரா இருக்கும், ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அவ வந்து வேற ஒரு ஆப்போசிட் திங் பண்றா. She is not obeying the good advice. She is doing something bad, and then she comes again and asks you, what will you say? Like, if you are not willing, if you don't want to do what I'm saying, why you are asking again to me? Anyway you are not going to do that, so why should I tell you? So first thing, there are already basic things in the Bible which we should follow. First thing is that we should have a proper relationship with God. Second thing, there are things already in the Bible which we should follow. அது நம்ம ஒபே பண்ணலன்னா கடவுள் அதுக்கும் மேல உள்ள விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் கடவுள் கிட்ட இருந்து கேட்கறது நமக்கு கஷ்டமா இருக்கும். We have to obey what Bible says. We have to have a relationship with God. Then actually, naturally, you will know what God wants you to do. Like God knows how to talk to His children. It could be through various ways, and it will be different for different people. You cannot say it could be through a verse. It could be when you are in a church and the lines in the worship song. It could be during a preaching, someone is speaking about that, but the preacher doesn't know he's speaking to something, a situation in your mind. God uses that. So it could be during your Bible reading. Maybe you are praying about it and God shows something in your mind. So it could be in different ways. How it comes, it will be in different ways for different people, but God will communicate. If you have a right relationship with God, and if you are taking seriously Bible, and if you are living, God has already shown some things. If you are obeying that, and if there is something specific to tell, God will surely tell. So நம்மளோட obedience, அப்புறம் நம்மளுடைய realization, அதுதான் மேஜரா இருக்கும். God will show. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. Okay, வேற ஏதாவது question? Another question? இல்ல. Okay. நான் என் ஃப்ரெண்டு எப்பவுமே கேப்பா, காட் வந்து சோஸ் பண்ற பர்சன்ஸ், அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்னு இருக்கு. காட் ஏன் வந்து ஏசாவை சூஸ் பண்ணாம ஜேக்கப்பை சூஸ் பண்ணாரு? பிகாஸ் ஜேக்கப் இஸ் a cheater. நிறைய அவன் ஏமாத்துக்காரன், நிறைய விஷயங்களை ஏமாத்திருக்கான், நிறைய பண்ணிருக்கான். ஏசா வந்து ஒரு தப்பு பண்ணான்னா அந்த
கூலுக்காக அவன் அந்த ஒரு டைம் அவனுக்கு பசிச்சதுனால அவன் வந்து இது பண்ணி அவனுடைய சேஷ்ட புக்கு பாகத்தை வந்து அவன் அந்த டைம் நினைக்கல. ஓகே, அவன்கிட்ட இருந்தது அந்த தப்பு தான். பட் நம்ம ஜேக்கப்ப பார்த்தோம்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா காட் வந்து ஜேக்கப்ப தானே சூஸ் பண்ணாரு, ஏன் ஏசாவை சூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகே, இது வந்து நம்ம if you see humanly, this is what you will நம்ம naturally நம்ம இதான் திங்க் பண்ணுவோம், இப்படிதான் திங்க் பண்ணுவோம். when you see from God's eyes, God வந்து ஜேக்கப் அண்ட் ஈசா வந்து ஐசக் ஜேக்கப் ஜோசப் ரெபேக்கா தானே அவங்களுடைய, ஐசக் ரெபேக்கா தானே அவங்களுடைய அம்மா அப்பா, ஜேக்கப் அண்ட் ஈசாக்கு. ஸோ ரெபேக்கா கர்ப்பமா இருந்த போது கடவுள் என்ன சொன்னாரு ரெபேக்காக்கு? there are 2 nations inside you, and அது ரெண்டு விஷயம் சொன்னாரு. there are 2 nations inside you and the younger will the older will serve the younger அப்படின்னு சொன்னாரு. இந்த ரெண்டு விஷயம் சொல்வார். God இது வந்து கடவுளோட ஒரு கேரக்டர். he knows the end from the beginning, so he knows already what is going to happen, how Jacob will live, but all the decisions what will be made by Jacob and Esau only, their own decision, but God knows what they will decide much ahead. God knows Judy will be born in this year, she will do this, she will do that, those things. உன்னை பத்தி எல்லாமே கடவுளுக்கு தெரியும். So God already foresaw, he knew that இது வந்து Jacob is a cheater. நம்ம யாரு? We are also sinners. We are also in that picture, we and Jacob are the same actually. Second, Jacob did many things wrong, but he had a interest for the spiritual things. He had a interest for godly things. You know that Jacob fought with God. Jacob had a battle with God and he had a hip broken. அதுக்கப்புறம் he says, until you bless I will not leave you. He wanted God's blessing. He was interested for God's blessing. Yes, he was a cheater, but he wanted God's presence. He wanted to change. Okay, and so but இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா that welcome Nerlin. Okay, she's one more. அவங்களுக்கு நெர்லினுக்கும் தமிழ் தெரியும் கொஞ்சம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா ஈசா வந்து actually Bible doesn't say much about Esau. We don't know what wrongs he did or not, but he was a hunter. Esau was a hunter. He was a wild man, and main thing is that நீ சொன்னல சின்னதா சொன்ன லைக் ஈசா வந்து ஒரே ஒரு சின்ன தப்பு தானே பண்ணா. அவன் வந்து அவனுடைய சரி ஒரே ஒரு தப்பு தான் பண்ணான்னு சொன்னல, like he gave his birthright for a meal, but that's the main thing actually. That's the first child or the first born child will have the birthright. That's a blessing and a responsibility which God gave to the people. It is a God's commandment, because Esau was not spiritually he was not interested for the things of God. He was not interested for the spiritual things. He took that birthright very lightly. So for one meal, just because he was hungry and he wanted a meal, the spiritual thing which God made, he was so careless. He didn't value that. He didn't value things of God. He just gave away that, you take it. But Jacob he did wrong things, but he was interested. He wanted God's blessing. He wanted God's presence. So that made a big change. But later, God was righteous. God was just. Jacob then spent 20 years with his uncle.
his uncle took all the work for 20 years from him, and he wanted to marry Rachel, but his uncle gave Leah, and he was so he was also he also went through a consequence for what he did, because he obtained God Isaac's blessing, disguising himself as Esau. So God's blessing was there for Jacob because he was spiritually interested, but Esau took it very carelessly, and so this was known by God much before. And later, if you see, he said, "Now there are two nations inside you." So Jacob became Israel. 12 tribes of Israel came through Jacob, and Esau became Edom. Edomites bolte hain. So we say it as Edomites. So Edomites, I think if you read the book of Obadiah, Obadiah the prophet, it has, I think, only one chapter. It says about the Edomites. When Israel was under, so Edomites are the descendants of Esau. When Israel was under oppression and needed help, Edomites didn't help. The spirit of Esau was there. They were not spiritually interested. They were not interested in the things of God. They didn't help their own brothers' descendants. So God was against them. So these things God knew much before. So God sees the whole picture. So Jacob repented for his sins. He was interested. So the main point is that you can say Esau was more like a self-righteous person. I'm a good guy. And he was not interested in the things of God. But Jacob was sinner, but he wanted God's forgiveness. Okay, God, I'm willing to change, and I'm willing to walk in your ways. But the person who thinks who is good, he will say, I will go in my own way because I'm a good person. I don't need a savior. I don't need what you want me to do. I will do my own way. So that's a big difference. So I think it answers, right? Yes. அதனா அப்ப வந்து ஜேக்கப் வந்து நான் காடோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைச்சான், பட் ஈசா வந்து அவனுக்கு அந்த தாட் இல்ல இருக்கணும்னு. God knew that, and so we, humanly speaking, we will just see it as like just one wrong thing. Actually, one wrong thing was told. Maybe there are many wrong things, but Bible didn't tell it. God chose not to reveal it. But like you also see, Jacob was doing farming. Esau was doing hunting. That also shows their nature. He made tents. Jacob was making tents. He was interested in communities, you can say. So these are some, and these. So the amazing thing is this thing was told to Rebecca, to their mom, much before, like Jacob, even before birth of Jacob and Esau, it was told to Rebecca. That's why you see the verse says, Rebecca liked Jacob, and Isaac liked Esau, because Esau, after hunting, he brings the many things. He prepares some food and brings to his father to eat. So God told Rebecca that there are two nations inside you, and the older will serve the younger. So Rebecca knew that God's blessing is with Jacob. So she favored Jacob. She helped Jacob to get the blessing in a wrong way. God didn't want to give the blessing in a wrong way, but Rebecca and Jacob, they planned in a wrong way, for which Jacob later went through consequence also. So basically, that's the point. God knew that Jacob is interested in his presence and his relationship, but Esau was not. So he was blessed. And also that word which says Jacob, God hated Esau. It's not actually, the word is not hate. It is loved less. Jacob loved Esau less than. Sorry. God loved
God loved Esau less பட் வேர்ஸ் இருக்குல்லண்ணா, நான் வந்து ஈசாவை விட ஜேக்கப நிறைய லவ் பண்ணேன். அதுதான். So அதுதான் hate இல்ல, loved less. God loved Jacob more, Esau less, because Esau didn't love God. Jacob loved God, Esau didn't love God. So God loved Esau, but because God's will is being done by Jacob, his love is more towards him. His relationship is more towards him. Esau didn't have a relationship with God. Esau didn't have any interest with God, and Esau didn't love God back, nor believe in back. So naturally, there will be there is a difference between it is not like God doesn't love him. So there is a response. You show love to people. Some people respond, some doesn't respond. So the one who responds, you will have a greater relationship. The level of relationship with your the person who responds will be more. But someone, if they doesn't choose to respond, the level of relationship will not be more. So, but they still love them, but the level of relationship will be different. So that's what the verse says actually. Okay, so welcome Nerlin and Cheryl. Actually, we are ending it. We started at 6. Good evening. Sorry, we got late. No issue, no issue. You had some classes or what? Yeah, Cheryl, she had lectures. So. Okay. No. So Benny and Judy are my relative cousins. They are in Tamil Nadu, in different places. So Nerlin, Cheryl, இவங்களுக்கும் தமிழ் தெரியும். They are in Mumbai. I know them through church. So okay, now we actually saw about why Bible is God's word, and we discussed about that. I will be sending you notes. Okay, there is a 2-page PDF. I will send the PDF. You can read. And Judy and Benny asked a few questions. We were discussing on that. So yeah. Okay. You have any questions? Anything to say? No, at the moment, not today. Yeah. Maybe next time we'll be having questions. Yeah, maybe. So next week we are going to see on the same why Bible is God's word. Today we saw 3 reasons. One is that Bible itself says that it's God's word. Second is that Bible has a great unity from Genesis to Revelation. Third is that Bible has a transforming power which no other book has. So there are a few more reasons which we will see next Saturday 6 p.m. Okay. Maybe we can pray and end. Okay, Benny, you can pray, and we can end the class. So then I will share the notes. But I will train Tamil, okay va? Okay, அவங்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழ்ல pray. She not. Yeah, I think everyone knows Tamil. Okay. மகா இறக்க நிறைந்த ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஈவினிங் வேலையில ஆண்டவரே உங்க பாதத்துல வரவேற்ற மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கற்று தந்தீங்களேப்பா, நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை ஒன்றும் கூட்டி குறைத்து பேசாதபடிக்கு காத்து கொள்ளீங்களேப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை அழிந்து போவதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய இருதய பலகையில உங்க வார்த்தையை நாங்கள் எழுத கிருபை பண்ணுங்கப்பா. நீரே வழி நடத்துங்க, பொறுப்பேற்று நடத்துங்க. மீட்பேசு மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Wonderful. Maybe can you turn on your video on பண்றீங்களா, just to see you each other can see your faces, okay? Because I know everyone, but you may not know other people, so you can just know each other. Cheryl and Nerlin also, can you turn your video? Yeah.
So this is Cheryl and Nerlin, Benny, Judy near Paklam. So you can say hi to each other. It's like an introduction. Okay. So they are also, I think they are from Tirunelveli, I think. So I unmute. I can't hear you, Cheryl. Enga? Yeah. Not from Tirunelveli. We are from Trivandrum. Kerala Trivandrum. border. Yeah. Okay. நீங்க நாங்க எல்லாருமே வந்து கன்னியாகுமரி. So Trivandrum, Kanyakumari கிட்ட தான். Okay. So I know Cheryl and Nerlin's mom in church, so they are connected here. நீங்க என்ன பண்றீங்க? நர்சிங் படிக்கிறீங்கல்ல? So they study nursing in another district of Maharashtra. They are right now in Mumbai after the lockdown. Okay. So nice to have you guys. So we'll all connect next Saturday, 6 o'clock. Yes. Okay. Bye.